ஹலோ வெஸ் அனைவருக்கும் வணக்கம். ஒரு கிராமம் இரவு 12 மணி ஆகுது. அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாமே தூங்கிட்டாங்க. இப்ப ஆள் வரவும் இல்லாம ஒரே அமைதியா இருக்கு. இந்த இடத்துல தான் ஒரு திருடன் அந்த ஊர் உள்ள வரான். அந்த ஊர்ல ஒரு தனிமையான வீடு இருக்கு. அங்க ஒரு விதவை பெண் அழகா படுத்திருக்காங்க. இப்ப அந்த வீட்டுல அந்த திருடன் உள்ள நுழையிறான். ஆனாலும் அந்த விதவை பெண்ணை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் மெய் மறந்து போய் அங்கேயே உட்கார்ந்துடுறான். ஆனா அதுக்கு பிறகு நடந்ததுதான் அதிர்ச்சியான சம்பவம். அவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றம் நடந்தது. சரி, என்னன்றத கடைசி வரையும் வீடியோ பாருங்க. அவன் பேரு சஞ்சய், வயது 33. அவனுக்கு திருடுறத தவிர வேற எந்த தொழிலும் தெரியாது. அவன் சின்ன வயசுல இருந்து வறுமை காரணமா திருட ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல அவன் ஒரு கிராமத்துக்கு போறான். அந்த கிராமத்துல அந்த ஆள் ஆரம்பம் இல்லாத அந்த இரவு 12 மணிக்கு அவன் போறான். இந்த இடத்துல தான் ஒரு வீட்டுல போயிட்டு சில பொருட்களை திருடிட்டு அங்கிருந்து வெளியே வரான். அங்க பெருசா எதுவுமே இல்ல. இப்ப அடுத்த வீட்டுக்கு போறான். அடுத்த வீட்டுல அவன் நுழைஞ்சு பாக்குறான். அந்த வீட்டுல திருடலான்னு சுற்றுமுட்டு பாக்குறான். இப்ப அங்க ஒரு அழகான பெண் ஒரு கட்டில படுத்திருக்கா. அவ பேரு மஞ்சு. அவளுக்கு வயசு 30. அவ ஒரு விதவை. மஞ்சு அழகா படுத்திருக்கா. புட்டு வச்சு அமைதியா படுத்திருக்கா. அந்த வீட்டுல லேசான வெளிச்சத்தோடு ஒரு லைட் மட்டும் எரியுது. இந்த இடத்துல கொஞ்ச நேரம் மெய் மறந்து அந்த பெண் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். அவனுக்கு ஏதோ ஒரு அமைதியான உணர்வு ஏற்படுது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெண்ணிடம் நெருங்குறான். அவன் முன்னாடி அமைதியா உட்கார்றான். உட்கார்ந்துட்டு அந்த பெண்ணே கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்திருக்கான். இப்ப கொஞ்ச நேரம் ஆகுது. அவன் மனசுல கெட்ட எண்ணங்கள்லாம் தோணுது. இப்ப அவளை வந்து தொடுறான். அடுத்த நிமிஷம் அவ பயந்துகிட்டு ஏந்திருக்கிறா. ஆனாலும் பக்கத்துல யாருமே இல்ல. அந்த நேரத்துல சஞ்சயும் அந்த கட்டிலுக்கு அடியில அவன் படுத்திருக்கான். இந்த நேரத்துல எல்லா சைடும் ஏஞ்சி பாக்குறா. ஏதோ கெட்ட கனவு தான் நம்ம கண்டிருக்கோம் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்து திரும்பவும் படுக்கிறா. இப்ப கொஞ்ச நேரம் படுக்கிறா. இப்ப சஞ்சய் சத்தம் போடாம அப்படியே வந்து படுத்திருக்கான். 1 மணி நேரம் அப்படியே கிடக்குது. ஆனாலும் அவன் அங்கிங்க சுத்தின டயர்டோட அப்படியே தூங்கிடுறான். இப்ப விடியுது. காலை எந்திரிச்ச பிறகு அந்த ஊர் மக்கள் எல்லாமே அங்க பக்கத்துல ஒரு மலை இருக்கு. அந்த மலையில தான் வேலைக்கு போவாங்க. இப்ப எல்லாருமே 4-5 பெண்கள் அங்க வராங்க. இப்ப மஞ்சுவும் வெளில வந்து பாக்குறா. அந்த பெண்கள் எல்லாருமே இப்ப இப்படி பேசிக்கிறாங்க. நீ வேலைக்கு வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த வந்துட்டேன் அப்படின்னு அவளும் போறா. இப்ப அந்த பெண்கள் எல்லாரும் பேசிக்கிறாங்க. ராத்திரி ஒரு திருடன் ஊருக்குள்ள பூந்துட்டான். அவன் பூந்துட்டு அந்த வீட்டுல 2 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிட்டான் அப்படின்னு அவன் பேசிக்கிறாங்க. இப்ப மஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. நம்ம ராத்திரி கண்டது கனவு இல்ல, ஏதோ நிஜமா தான் நடந்திருக்கு. ஒரு திருடன் தான் நம்ம வீட்டுல பூந்திருப்பான் அப்படின்னு இப்ப அவள் பதறிக்கிட்டு இப்ப நீங்க போயிட்டே இருங்க, நான் வந்துடுறோம்னு சொல்லிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வரா. வீட்டுல வந்துட்டு எல்லா பகுதியிலும் தேடுறா. எதுவுமே திருடு போல, எல்லாமே அப்படி அப்படியே இருக்கு. இப்ப அவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப கட்டிலு கீழே குனிஞ்சு பாக்குறா. இப்ப அந்த திருடன் படுத்திருக்கான். இத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில உறைஞ்சு போறா. இப்ப கத்தலாம் நினைக்கிறா. ஆனாலும் கத்துனா மக்கள் இவனை அடிச்சே கொண்டுருவாங்க. மக்களும் பயங்கர கோபத்துல இருக்காங்கன்றத அவ புரிஞ்சுக்கிறா. ஏன்னா அதே போல போன மாசம் பக்கத்து கிராமத்துல ஒரு திருடன் மாட்டிக்கிட்டான். அவன் மாற்றத்துல உடனே பொதுமக்கள் எல்லாம் வந்து அவனை அடிச்சே கொண்டுட்டாங்க. அதனால பயந்துகிட்டு சரி அந்த விஷயம் இங்கேயும் நடக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாம நமக்கு கெட்ட பேரு, இந்த திருடனுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கா, இந்த திருடன் சேர்த்து வச்சிருக்கா அப்படின்னு பல மாதிரி பேசுவாங்க அப்படின்னும் அவர் நினைக்கிறா. இந்த நேரத்துல அமர்ந்து என்ன பண்றதுன்னு யோசிக்கிறா. சரி இவனை எப்படியாவது ஏற்படணுமே அப்படின்ட்டு பக்கத்துல உள்ள ஒரு பாத்திரம்லாம் இருக்கு. அந்த பாத்திரத்தை வேகமா தட்டுறா. அப்பவும் அவன் எந்திரிக்கல. இப்ப என்ன பண்றானா ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு வந்து அவன் முகத்துல தெளிக்கிறா. அலறிக்கிட்டு பயங்கரமா ஏந்திரிக்கிறான். ஏஞ்சி பார்த்துட்டு பயப்படுறான். பயந்துட்டு கதவு பக்கமா ஓடுறான். ஆனாலும் அவனை பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஓடி வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் காலிலே விழுறான். இப்ப என்னை மன்னிச்சிருங்க, நான் ராத்திரி திருட வந்தேன், அப்படியே நான் படுத்துட்டேன் அப்படின்னும் அவன் சொல்றான். தயவு செய்து என்னை மக்களிடம் காட்டி கொடுத்துடாதீங்க அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப மஞ்சு கேட்கிறா, ஏன் அந்த வீட்டுல இவ்வளவு திருடுன அப்படின்னும் அவன் கேட்கிறா. அப்பதான் சொல்றான், நான் 2 லட்சம் திருடல, நான் ஒரே ஒரு மோதிரமும் கொஞ்சம் பொருளும் தான் திருடினேன் அப்படின்னும் அவன் சொல்றான். அப்ப உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு கைகள் நல்லா தானே இருக்கு, நீ ஏன் இப்படி திருடி பிழைக்கிற? உனக்கு கடவுள் நல்லா தானே வச்சிருக்காரு, நீ ஏதாவது உழைச்சு சம்பாதிக்க வேண்டியதானே அப்படின்னும் அவன் திட்டுறா. இந்த நேரத்துல அவன் தலை குனிறான். இவளுக்கு ஒண்ணும் புரியல, என்ன படுத்துல கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கா. என்னை இங்கேருந்து வெளில போறதுக்கு எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னும் பேசிட்டே இருக்கிறான். இந்த நேரத்துல தான் 4-5 மனிதர்கள் வெளியிலேருந்து வராங்க. இதை பார்த்துட்டு அவன் வெளில ஓடுறா. இந்த நேரத்துல அவங்க வீட்டுக்கு நேரா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இப்போ அவன் திரும்பவும் கட்டில கடையில் போய் ஒழிஞ்சிறான். இப்போ அங்கே ஒரு பெட்டி இருக்கு, அந்த பெட்டி கடையில் போய் ஒழிஞ்சிறான். இப்போ அவங்க 4-5 பேர் சொல்றாங்க, இங்க ராத்திரில ஒரு திருடன் வந்தாமா, எல்லா வீடுகள்லயும் நாங்க தேடிட்டே வரோம், திருடன் ஊருள்ள வந்தவன் திரும்பி வெளியே போகல அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. அப்போ மஞ்சு கேட்கிறா, அப்படியா, திருடன் வந்தவன் இந்த ஊர்லயே தங்கிப்பான், நேரம் எங்கெங்கே போயிருப்பான் அப்படின்னும் மஞ்சு சொல்றா. ஆனாலும் அந்த பெரியவங்க சொல்றாங்க, இல்லம்மா, இந்த ஊர்ல வெளியே போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த வழியில சிசிடிவி கேமரா வச்சிருக்கோம். ஆனா சிசிடிவி கேமராவில வந்தது மட்டும் தான் பதிவாயிருக்கு, போனது பதிவாகல அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு அவங்க கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறா. மேலும் இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கணும், இங்க ஏதாவது பக்கத்துல மலைக்காடுகள் தான் ஒளிஞ்சிருக்கணும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப எல்லாரும் வீட்லயும் செக் பண்றாங்க. ஆனா மஞ்சு வீட்டுல அவங்க செக் பண்ணல. ஏன்னா மஞ்சு வீட்டுல ஒரே ஒரு அறை மட்டும் தான் இருக்கு, வேற அறை இல்ல. அதனால இந்த சின்ன வீட்டுல இவன் வந்து தங்கியிருக்க முடியாது, வந்திருக்க முடியாது
முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அப்படியே போயிடுறாங்க. இப்ப நேரா மஞ்சு வீட்டுல வரா. பேசுனதுலாம் கேட்டியா அப்படின்னும் அவ கேட்கறா. ஆமாங்க நான் கேட்டேன், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னும் அவ சொல்றா. இப்ப மஞ்சு அமைதியா இருக்கா, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறா. இப்ப கொஞ்சம் நேரம் ஆகுது. அவ சரி அப்படின்ட்டு போய் சமைக்க ஆரம்பிக்கிறா. இப்ப டீயை போட்டு எடுத்துட்டு வரா. இந்த டீயை குடி, நேத்திலேருந்து சாப்பிடாம இருந்திருப்ப அப்படின்னும் அவ சொல்றா. இப்ப அந்த டீயை வாங்கி அவன் குடிக்கிறான். அது மட்டும் இல்லாம நல்ல பசியோட இருக்கிறான். அந்த டீயை குடிச்சிருப்படு கொஞ்சம் பசியாருது. இப்ப கொஞ்சம் நேரம் ஆகுது. திரும்பவும் சமைச்சு அவனுக்கு கொடுக்குறா. இப்ப அந்த உணவை சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. இப்ப பக்கத்துல யாராவது வராங்களா போறாங்களா அப்படின்னு அவ பார்த்துட்டே இருந்திருக்கா. ஆனாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு 4-5 பெண்கள் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதாவது பேசத்துக்கு வந்திருக்காங்க. இவளால என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப உட்காந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு திருடன் வந்தான், ஒரு திருடன் நம்ம ஊர்ல திருடிட்டான் அப்படின்னு நிறைய என்னென்னமோ பேசுறாங்க. மஞ்சுக்கு ஒரே பதட்டமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அதாவது அந்த கட்டிலுக்கு கீழே சஞ்சய் இருக்கான். அதுவும் போர்வை போட்டு நல்லா போத்திருக்கா. அதனால ஒரு சின்ன இருமல் வந்தாலும் ஏதாவது சத்தம் வந்தா கூட இவன் மேல சந்தேகம் வந்துருமே அப்படின்னு அவ பயப்படுறா. அது மட்டும் இல்லாம நம்ம திருடனுக்கு அடைக்கலம் கொடுத்தோமே அப்படின்னு நம்ம கெட்ட பேர் வந்துருமே அப்படின்னு ரொம்பவே பயப்படுறா. பதட்டமே உட்காந்துருக்கா. இப்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பெண்கள் எல்லாமே எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்ப இரவாவது. இப்ப இரவுல வெளியே போறான். இப்ப வெளியே போயிட்டு அந்த வீட்டுல எந்த வீட்டுல திருடினானோ அந்த வீட்டுல திருடின பொருள்லாம் வச்சுட்டு நேரா நடக்கிறான். இப்ப நடந்து வெளில போயிடுறான். மஞ்சு எந்திரிச்சு பாக்குறா, ஆள் இல்ல. மறுநாள் விடியுது. விடிஞ்சு பார்த்தா அந்த பொருட்கள் எல்லாமே அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு. ஊர் மக்கள் எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியம். அந்த திருடன் ரொம்ப நல்லவனா இருப்பான் பிறகு திருடின பொருள் எல்லாம் வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னும் எல்லாரும் பேசிக்கிறாங்க. இப்ப மஞ்சள் நினைக்கிறா அந்த திருடனுக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லைன்ட்டு. எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை காப்பாத்திருக்கேன், போகும்போது ஒரு வார்த்தையோட சொல்லி அப்படின்னு வருத்தப்படுறா, வேதனைப்படுறா. ஊர் மக்கள் எல்லாருமே கொஞ்ச நாள்ல எல்லாருமே மறந்துடுறாங்க. ஆனா மஞ்சு மட்டும் அவனோட ஞாபகம் ஏதோ வந்துட்டு போகுது. இப்ப அவனை யோசிச்சுட்டே இருக்கிறா. தினந்தோறும் காலைல எழுந்திருக்கிறா, சாமி கும்பிடுறா, சமைக்கிறா. அவன் எப்படி இருந்தாலும் நம்மளை தேடிட்டு ஒரு நாள் வருவான் அப்படின்னு எட்டி பார்த்துட்டு இருக்கா. ஆனாலும் அங்க யாருமே வரல. இப்ப 6 மாசம் கிடக்குது. அவ சந்தைக்கு போறா. சந்தைகளை நடந்து போயிட்டே இருக்கும்போது அவளுக்கு ஒரு அதிர்ச்சி அங்க காத்திருக்கு. அதுதான் அவன் முன்னாடி ஒரு கடையில ஒரு அழகான ஒரு இளைஞன் நிக்கிறான். அவனை பார்த்து இவளுக்கு ஆச்சரியம். அது வேற யாரும் இல்ல, சஞ்சய் தான். அவ வீட்டுல திருட வந்த அதே சஞ்சய் தான் அங்க நின்று இருக்கிறான். இப்ப முடியெல்லாம் வெட்டிட்டு நல்லா சேவ் பண்ணிட்டு உடையெல்லாம் அழகா உடுத்திட்டு அங்க நின்று இருக்கிறான். இப்ப அவனை பார்த்தோன்னே சஞ்சய் நீயா அப்படின்னு அவன் கேட்கிறா. அவனும் ஆமா அப்படின்னு தலை குனிஞ்சு சிரிக்கிறான். ஆளே மாறி இருக்கான். இப்ப கடையில வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான். இத்தனால எங்க போன அப்படின்னும் அவ கேட்கிறா. இப்பதான் அவனும் சொல்றான், உன் வீட்டுக்கு நான் திருட வந்த பிறகு அன்னைக்கு மறுநாள் இருந்து கூலி வேலை செய்ய ஆரம்பிச்சேன். கூலி வேலை செஞ்சு உழைக்க ஆரம்பிச்சேன். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேமிச்சேன். 6 மாசமா உழைச்சேன். அந்த காசை வச்சு இப்ப நான் ஒரு கடையை போட்டிருக்கேன். என்னுடைய வாழ்க்கை மிகப்பெரியதா மாறிடுச்சு அப்படின்னும் அவன் சொல்றான். இவளுக்கும் பயங்கர ஆச்சரியம், சந்தோஷம். இப்ப அவ சரி இன்னைக்கு என் வீட்டுக்கு வா, சாப்பாடு அங்க சாப்பிடலாம் அப்படின்னும் அவன் சொல்றா. சரி அப்படின்னு அன்னைக்கு அவளோட வீட்டுக்கு போறான். இப்ப சாப்பிடுறான். ஊர் மக்களிடம் என்னோட ரிலேட்டிவ் அப்படின்னு சொந்தக்காரர் அப்படின்னும் அவ சொல்றா. இப்ப நாளடைவில் அவன் அடிக்கடி வரான். 2 பேருக்கும் வழக்கமாகுது. இப்ப அவங்க 2 பேருமே காதலா மாறுது. அவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்க தீர்மானிக்கிறாங்க. இப்ப 2 பேருமே அவங்க கல்யாணம் பண்ணி அவங்களோட வாழ்க்கைய சந்தோஷமா நடத்துறாங்க. ஆனா பிறக்கிறது தப்பு இல்ல, அதே நேரத்துல ஒழுக்கமா வாழ்றதும் எந்த அளவுக்கு திருடாம பொய் சொல்லாம வாழ்றது தான் வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் இருக்கு அப்படின்றத இவன் புரிஞ்சுக்கிறான். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பேசுகிறேன். மீண்டும் நன்றி வணக்கம்.